ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம லொஜ்ஜா சீசன் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காம இந்த பார்ட் 2 புரியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க ஜெயா அப்படின்ற மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட புகுந்த வீட்டுல பிடிச்ச ஆடை போடத்துக்கு கூட சுதந்திரம் இல்லைங்க. அவங்க புகுந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வீட்டோடைய வேலைக்காரி தான். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும், கணவர் வேலைக்கு போனாலும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் இவங்க தான் காலையில சமைக்கணும், பாத்திரத்தை கழுவணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்கள அவங்க கணவர் ஜெகதீஷ் பார்த்து இவங்களை என்ன வார்த்தையில சொல்லி திட்டுவாரு தெரியுமா? ரொம்ப அசிங்கமான வார்த்தையில சொல்லுவாருங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாடர்னான ட்ரெஸ்ஸை போட்டா நீ பார்க்கிறதுக்கு தொழில் பண்ற பொண்ணு மாதிரி இருக்கியே அப்படின்னு திட்டுவாரு. டிராபிக்ல இவரோட காரை யாருன்னா வந்து இடிச்சா கூட நீ பக்கத்துல உட்காந்து தொணன்னு பேசி என்ன நச்சரிச்சதுனால தான் இப்ப நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்க ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் தான் மனைவியை அசிங்கமா திட்டுவாரு. இப்படி கணவர் கிட்ட அசிங்கமா திட்டு வாங்கி ஒரு கடத்துல கணவரை பிரியணும்ன்ற மாதிரி நம்ம ஜெயா நினைக்கிறாங்க. ஆனா ஜெயாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் அவங்கள ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல ஜெயாக்கு உறுதுணையா இருக்கிறது அவங்களுடைய அண்ணனோட மனைவியும் தாங்க. இதை தாண்டி ஜெயாக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஒரு நாள் தான் கணவர் மேல கோவப்பட்டு ஜெயா ஒரு பொருளை தூக்கி அடிக்க அது தெரியாம அவங்க பொண்ணோட நெத்தியில பட்டுருதுங்க. அதுல இருந்து ஜெயாவோட பொண்ணும் நம்ம ஜெயா கூட பேச மாட்டாங்க. எப்படியோ அவங்க புகுந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து தான் சொந்த வீட்டான தன்னோட அம்மா வீட்லயே தங்கி இந்த விவாகரத்து வழக்கையும் போட்டிருப்பாங்க. ஆனா கோர்ட்டுக்கு வர தன்னுடைய அப்ப ஜெயாக்கு உறுதுணையா இருக்கிறது ஒரு வக்கீல் இருப்பாரு. அவரோட பேரு சில்வஸ்டர். அப்படி ஜெயா அவங்க கணவரால தான் எவ்வளவு அசிங்கமா திட்டு வாங்குறன்றதெல்லாம் சொல்லி அந்த கேஸ்ல ஜெயிக்கிற மாதிரி வரும்போதோ இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிருக்கும். இப்ப ரெண்டாவது சீசன் இதுல இருந்து தாங்க ஆரம்பிக்கும். இப்ப கதைக்குள்ள போலாம். ஜெயா தரப்புல சில்வஸ்டர் அப்படின்ற ஒரு வக்கீல் வாதாடுறாரு பாத்தீங்களா? அவரு இப்ப நம்ம ஜெயாவுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும் போதோ ஜெயாக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி நீங்க அடங்கி இருக்கிறதுனால தான் உங்க கணவர் உங்க மேல அடுக்கடுக்கா வழக்கு போடுறாரு. நீங்க ஒரு பொண்ணா இருந்து இந்த சமூகத்துல நீங்க யாருன்னு காட்டணும், வெளியே வரணும்ன்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவரோட வீட்டுல நைட்டு ஒரு 3:30 மணியை காமிக்க அப்ப நம்ம ஜெயா நல்லா பாட்டு பாடுவாங்க. அப்படி அவங்க பாட்டு பாட அந்த வக்கீல் சில்வஸ்டரும் அங்க கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் எதிர்பாராத வண்ணம் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்க. கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்த சில்வஸ்டர் வக்கீல் திடீர்னு நெஞ்சு வலி வந்து அங்கேயே சரிஞ்சு விழறாரு. இது நம்ம ஜெயாக்கு தூக்கி வாரி போடுது. எப்படின்னா அந்த வக்கீலை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த வக்கீல் அந்த இடத்துல இறந்து போறாருங்க. கட் பண்ணா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஜெயாவை கூப்பிட்டு வச்சு ராத்திரி 3:30 மணிக்கு நீங்க அந்த வக்கீலோட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதுவும் அந்த ரெசார்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஜெயாவும் அந்த வக்கீலும் இருந்த இடம் வக்கீலோட வீடு இல்ல, அது ஒரு ரெசார்ட்னு சொல்லி ஒரு ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணி தான் நம்ம ஜெயா அந்த வக்கீலோட இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க நீங்க வேற ஏதோ தப்பான விஷயம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்க வக்கீல் அங்க இறந்து போயிருக்காரு, அவருக்கு நெஞ்சு வலியும் வந்திருக்குன்ற மாதிரி அடுக்கடுக்கா நிறைய கம்ப்ளைண்ட்டும் பண்றாங்க. இதுல ஜெயாக்கோ என்ன பேசுறதுன்னு தெரியாம அவங்க சின்ன விஷயம்னாலே பயங்கரமா உடஞ்சிருவாங்க. இதுல இன்னமும் உடஞ்சு போய் நான் ஒரு போன் மட்டும் பண்ணிக்கலாமான்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட இதையே கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா போலீஸ்காரங்க இன்னும் மட்டம் தட்டி உண்மையை சொல்லு, நீ தப்பான தொழில் பண்ற ஒரு பொண்ணு தானன்ற மாதிரியும் ஜெயாவை கார்னர் பண்றாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு சாட்டர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு வக்கீல் வராருங்க. ஏதோ கேஸ் விஷயமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வந்திருக்காரு போல. அவரும் நம்ம ஜெயாவை கவனிக்கிறாரு. போலீஸ்காரங்களே, ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இல்லாம இப்பாட்டு இந்த பொண்ணை இப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் ஏதோ போன் பண்ணணும்னு சொல்றால, சந்தேகத்தின் பேர்ல தானே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, அவளை போன் பண்ண விடுங்க, அவ போன் அவ கையில கொடுங்க. எம்மா ஜெயா, இது என்னோட விசிட்டிங் கார்டு, உனக்கு எதனா ஃபியூச்சர்ல உதவி தேவைப்பட்டதுன்னா நானும் வக்கீல் தாமா, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டர்ஜி தாத்தாவும் அங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜெயா மோய் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாங்க. இந்த மோய் நம்ம ஜெயாவுடைய ஃப்ரெண்டுங்க. முக்கியமா இப்ப ஒரு வக்கீல் இறந்திருப்பார்ல சில்வஸ்டர், அவருடைய உயிர் தோழி. அப்படி அவங்க கிட்டையும் நேத்து ராத்திரி ஒரு நெஞ்சு வலியில வக்கீல் சில்வஸ்டர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல இதுல மொய்க்கும் அதிர்ச்சி தாங்கல. இன்னொரு பக்கம் ஜெயா இப்போ விவாகரத்து பண்ண அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்டான ஜெகதீஷை காமிக்கிறாங்க. அவருமே ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு வக்கீலை வச்சுட்டு தோத்து போயிருப்பாரு. அந்த வக்கீல் கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என் மனைவிய ஒரு லூசுன்னு சொல்லி கேச முடியும்னு சொன்னா இப்படி அநியாயமா அவகிட்ட தோத்து போய் இப்போ விவாகரத்து வாங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டேனே, உன்னால என் மானெல்லாம் போகுதுன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அதே வேலையில இந்த வக்கீலுடைய உயிர் தோழின்னு சொல்லி மோயின்னு ஒருத்தங்களை சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அவங்க ஸ்னேகா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் ஒரு வக்கீல் தாங்க. அந்த ஸ்னேகா கிட்டையும் உன்னுடைய
கணவர் அந்த வக்கீல் சில்வஸ்டர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்த அந்த வக்கீல் சில்வஸ்டருக்கு திருமணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஸ்னேகான்னு சொல்லி இன்னொரு வக்கீல் மனைவியா இருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் அதிர்ச்சியாகி இப்போ அவங்களும் கிளம்பி வர இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல ஜெயா, அவங்களுடைய குடும்பங்க. ஜெயாவுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஜெயாவுடைய தங்கச்சிக்கு எப்பவுமே ஜெயாவை பிடிக்காதுங்க. அவ எப்பவுமே டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப கூட அவங்க கணவர்கிட்ட அவ விவாகரத்து வாங்கினதே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு எனக்கு முடக்கா எந்நேரமும் அக்காவை சந்தேகப்படுற ஒரு தங்கச்சி. இங்க ஜெயாவுடைய எக்ஸ் கணவருடைய நம்பரை வாங்கி போலீஸ்காரங்களும் அந்த ஜெகதீஷுக்கு கால் பண்றாங்க. எப்பா நீ தானப்பா ஜெயாவுடைய எக்ஸ் கணவர்? ஆமா, உன்னுடைய எக்ஸ் மனைவி ஒரு வக்கீலோடைய ஒரு ரெசார்ட்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கா. அந்த ரூம்ல காலையில 3:30 மணிக்கு அந்த வக்கீல் நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு. அது விஷயமா விசாரிக்கணும், கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்க இப்போ போனை வச்ச உடனே ஜெகதீஷும் பயங்கரமா கோவப்படுறாரு. நான் அப்பவே சொன்னல என் மனைவி தொழில் பண்றவதான், பாத்தியா டைவர்ஸ் வாங்கி கொஞ்ச நாள்லயே அந்த வக்கீலோட நெருங்கி இருந்திருக்கா, அதுவும் ரெசார்ட்ல போய் ரூம் போட்டிருக்கா. இவளெல்லாம் என்னத்த சொல்றது, தோ இதை வச்சே நான் ஒரு கேஸ் போட்டு நான் நல்லவன்ற மாதிரி காமிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த ஜெகதீஷும் ஒரு பிளான போடுறாரு. இப்ப ஜெயாவுடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்க, அவருக்கும் கால் வருது. அவர்கிட்டயும் இந்த தகவலை சொல்ல கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஜெயாவை வந்து அந்த மொய் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை சொன்ன பாத்தீங்களா, அவங்க வந்து பாக்குறாங்க. இப்படி அநியாயமா வக்கீல் இறந்துட்டாருன்னு சொல்லி ஜெயாவை கட்டி பிடிச்சும் கதறி அழுகுறாங்க. இப்ப அந்த வக்கீல் சில்வஸ்டரோட பாடி எங்கன்னு கேட்கும் போது அது ஆய்வு பண்ண பேருக்கு பிணவரையில இருக்கும், எல்லா ஆய்வும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும்ன்ற மாதிரி அங்க போலீஸ்காரங்களும் சொல்ல இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே அந்த வக்கீல் சில்வஸ்டரோட மனைவி ஸ்னேகா வராங்க. அப்பதான் அவங்க ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்னேகா இந்த வக்கீலோட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்களே தவிர டைவர்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க பிரிவுக்கு முக்கியமான காரணமே ஓவர் கேரிங் தாங்க. நம்ம ஸ்னேகா எப்பவுமே இந்த வக்கீல் சில்வஸ்டரை ஓவர் கேரிங் பண்ணிக்கிட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் கூட தான் பேசணும்ன்ற மாதிரி இந்த வல்லவன் படத்துல வர ரீமாசன் மாதிரி பண்ணுவாங்க. இதனாலேயே அவங்க கணவருக்கு பிடிக்காம போய் நம்ம பிரிஞ்சிடலான்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. பட் இவங்க டைவர்ஸ் கொடுக்காம என்னைக்குனா நீ என் கூட வந்து சேர்ந்துருவேன்ற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள தான் கணவர் இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு செய்தி இவங்களுக்கு காதுல வந்திருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க நம்ம ஜெயா கிட்டையும் அவங்களோட தோழி மொய் கிட்டையும் விசாரிக்க, ஆக்சுவலி அந்த ரெசார்ட்ல ரூம் எடுத்தது நாங்க 3 பேரும் தான். 2 ரூம் எடுத்திருந்தோம். ஒரு ரூம்ல நானும் ஜெயாவும் தங்குற மாதிரியும் இன்னொரு ரூம்ல அந்த வக்கீல் சில்வஸ்டர் தங்குற மாதிரியும் முடிவு பண்ணிருந்தோம். நான் ஒரு வேலை விஷயமா சீக்கிரமா கிளம்பிட்டேன். ஆனா ஜெயா மட்டும் ராத்திரி இருந்திருக்காங்க. அப்பதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஜெயாவுடைய எக்ஸ் கணவர் இந்த ஜெகதீஷ் வர மாதிரியும் அதுக்கப்புறம் அங்க அந்த வக்கீலோடைய மனைவி ஸ்னேகா வர மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படி அந்த வக்கீலோட மனைவி ஸ்னேகா கிட்டையும் இந்த ஜெயா தான் உன் கணவரோட ராத்திரி 3:30 மணிக்கு ஒரு அறையில இருந்திருக்காங்க, அப்பதான் உன் கணவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு, அப்படி நெஞ்சுவலி வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல இப்ப ஸ்னேகாவும் அதிர்ச்சியோட உட்காருறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஜெயாவோட அண்ணனும் அண்ணியும் வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களையும் அந்த இடத்துல ஒரு டேபிள்ல உட்கார வைக்க இப்ப அந்த ரெசார்ட்டுடைய மேனேஜர் கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவருமே இவங்க 2 பேரும் ரூம்ல விட்டு வெளியே வரல, சாப்பாடு கூட வெளியே வந்து சாப்பிடாம ஆர்டர் பண்ணி ரூமுக்கு வர வச்சுதான் சாப்பிட்டாங்கன்னு சொல்ல இதுல இன்னமும் இவங்க சந்தேகம் அதிகரிக்குது. கண்டிப்பா இந்த ஜெயா அந்த வக்கீலோட தப்பா ஏதோ பண்ணிருக்கணும், அதனாலதான் ரூமுக்குள்ளேயே இருந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் போலீஸ்காரர் சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஜெயாவுடைய எக்ஸ் கணவரும் இவ ஒரு விபச்சாரி தானே, அப்ப சொல்லும் போது யாரும் நம்பல, இப்ப உண்மையாலேயே அந்த வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி பேச இது ஜெயாவோட அண்ணனுக்கு கோவத்தை ஏற்படுத்துது. அப்பதான் ஸ்னேகா இதெல்லாம் பார்த்து நான் ஜெயா கிட்ட 2 வார்த்தை பேசிக்கலாமான்னு கேட்க என்னோட கணவர் எந்த டைம்ல நெஞ்சுவலி வந்ததுன்ற மாதிரி கேட்க 3:30 மணின்னு ஜெயா சொல்ல மதியமா இல்ல காலையில 3:30 மணிக்கு என் கணவரோட ரூம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்க நான் பாட்டு பாடினேன், அவர் கிட்டார் வாசிச்சாருன்ற மாதிரி ஜெயா சொல்றாங்க. எது காலையில 3:30 மணிக்கு நீங்க பாட்டு பாடினீங்க, அவர் கிட்டார் வாசிச்சாரு, இதை பார்த்து நான் நம்பணும். ஏ ஜெயா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நானும் ஒரு வக்கீல் தான், இப்படி கேவலமா பொய் சொல்ற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான்னு சொல்லி சில்வஸ்டரோட மனைவி ஸ்னேகாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஜெயாவை பார்த்தோம் இங்க இருந்து என்னுடைய சில்வஸ்டர் உன்னை புடிச்சிட்டு வந்தாரு, 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ற, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்த இதுல ஜெயாவும் கதறி அழுகுறாங்க. அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஜெயா கண்டிப்பா அந்த ராத்திரி தப்பா தான் நடந்திருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுதுங்க. இப்ப இந்த செய்தி டிவிலையும் வருது. சில்வஸ்டர் என்ற வக்கீல் நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு, அவரு ஆல்ரெடி திருமணமான ஜெயா அப்படின்ற ஒரு பொண்ணோட ஒன்னா இருக்கும் போது தான் இது நடந்திருக்குன்ற மாதிரிலாம் டிவில வர அதையும் ஜெயாவுடைய பொண்ணு கவனிக்கிறாங்க. ஜெயாவுடைய பொண்ணு இப்போ ஜெயாவுடைய எக்ஸ் கணவரோட வீட்டுல தான் அவரோட தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்னேகா இருக்காங்கல்ல வக்கீலுடைய மனைவி, அவங்களும் சோகமா ஒரு இடத்துல வந்து உட்கார அவங்க கிட்ட வந்து ஜெயாவுடைய எக்ஸ் கணவர் ஜெகதீஷ் வந்து தன்னோட மனைவியை பத்தியே ரொம்ப தப்பா பேசுறாரு. ஆல்ரெடி என் மனைவியால பட்டு நான் விவாகரத்து வாங்கியிருக்கேன், நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் மாத்த முடியும், நானே சொல்றேன்
சொல்றேன், என் மனைவி ஒரு தப்பான தொழில் பண்றவதான், ஆனா அதை நம்ம கோர்ட்ல நிரூபிக்கணும், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போட, இன்னொரு பக்கம் ஜெயாவும் தன்னோட தோழி மொய்யோட ஒரு ரூமுக்கு வராங்க. அங்க மொய்யுமே ஜெயா கிட்ட, உண்மையை சொல்லுடி, நான் ரெசார்ட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நீயும் அந்த வக்கீலும் என்ன பண்ணீங்கன்ற மாதிரி அவங்களும் ஒரு சந்தேக கண்ணோட கேட்க, இது ஜெயாவை சுக்குநூறா உடைக்குது. எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, சரி நீயுமா சந்தேகப்படுறன்ற மாதிரி கேட்க, இல்லடி எல்லாரும் சொல்றத பார்த்தா ராத்திரி 3:30 மணி வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கும் அது மாதிரி தான் தோணுது, என்ன மன்னிச்சிரு மச்சின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஸ்னேகா இருக்காங்கல்ல, அவங்களுமே ஜெயா வந்து முன்னாடி கேஸ் போட்டு என் கணவர் என்ன அசிங்கமா திட்டுறாரு, நிறைய விஷயங்கள்ல என்ன வன்கொடுமை பண்றாருன்னு சொல்லி ஒரு கேஸ்ல ஜெயிச்சு கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கியிருப்பாங்க. சோ அந்த ஃபைல் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, என்னோட டெஸ்க்கு அனுப்பி வைங்கன்ற மாதிரி கோர்ட்டுக்கு போன் பண்ணியும் இப்ப அந்த கேஸ இந்த ஸ்னேகா திரும்பி எடுக்கிறாங்க. பக்கம் நம்ம ஜெயாவுமே அந்த ராத்திரி ரெசார்ட்ல அந்த வக்கீல் சில்வஸ்டர் சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ராத்திரியில உண்மையிலேயே உங்க பால்கனில நின்னு நம்ம ஜெயா ரொம்ப தைரியமா இருக்கணும், ஒரு பொண்ணா உன்னால தனியா இந்த சமூகத்துல சாதிக்க முடியும், உன் பின்னாடி யாரும் இல்லலாம் யோசிக்காதன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நினைச்சு பாத்துக்க. இன்னொரு பக்கம் ஜெயாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே பள்ளிக்கூடம் வராங்க. அப்ப அவங்களோட தோழி ஒருத்தவங்க வந்து, நேத்து நியூஸ்ல பார்த்தேன், உங்க அம்மா மாதிரி ஏதோ ஒரு லேடி நியூஸ்ல வந்தாங்களே, ஏதோ ஒரு ஆளோட ரெசார்ட்ல இருந்தாங்களாம், அந்த ஆளு கூட இறந்துட்டாராம், இது உங்க அம்மா தானன்ற மாதிரி அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் கேட்க, இவங்களுக்கும் அவங்க அவமானம் தாங்கல. இப்பதான் அந்த பிணவரையில இருக்கிற அந்த வக்கீல் சில்வஸ்டரோட பிணமும் கிடைக்குது. ஹார்ட் அட்டாக்ல தான் அவர் இறந்திருக்காருன்ற மாதிரி உறுதிப்படுத்துறாங்க. இப்ப அந்த பிணத்தை எரிக்கவும் செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஜெயா, அந்த வக்கீலோட மனைவி ஸ்னேகா, ஜெயாவுடைய அண்ணன்னு சொல்லி எல்லாரும் இருக்க, கூடவே ஜெயாவுடைய எக்ஸ் கணவரும் நிக்கிறாரு. இப்ப அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வக்கீலோட மனைவி ஸ்னேகாவுமே ஜெயாவுடைய எக்ஸ் கணவர் கிட்ட அவங்களோட ரிஸ்டிங் கார்டை கொடுக்க, ஜெயா இப்போ அவங்க அம்மாவோட வீட்டுல தாங்க இருப்பாங்க. ஆனா பின்னாடி நிக்கிற அண்ணனும் தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு, அவ வந்தா வரட்டும், வரகாட்டி இப்படியே எங்கன்னா போட்டோம், இவ்வளவு மாதிரி ஒருத்திய நம்ம வீட்டுல வச்சுக்கிறது தான் அவமானம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் மனைவியோட கிளம்புறாரு. எப்போ புகுந்த வீட்டுல இருந்து ஜெயா போனாங்களோ அப்போத்துல இருந்து அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயாவோட பொண்ணும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. முக்கியமா அம்மா எப்பவுமே இவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, ஆனா பாட்டியோ காலையில பண்ற டிஃபனையே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் பிடிக்காம மதியம் சாப்பிடாமையே ஜெயாவோட பொண்ணு வந்து எல்லாத்தையும் குப்பை தொட்டியில கொட்ட, அதை அவங்க பாட்டிக்கு சுத்தமா பிடிக்காம ஜெயாவோட பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் அம்மாவோட அருமையும் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இங்க ஜெயாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களும் வீட்டுல உட்காந்து, அக்கா எவ்வளவு கேவலமா பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல, எனக்கு முன்னவே தெரியும் நம்ம அக்காவுக்கும் அந்த வக்கீலுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு. அக்காவுடைய டைவர்ஸ் கேஸ ஹேண்டில் பண்ணும் போது கூட ராத்திரி 12 மணிக்கு அந்த வக்கீலோட ரோட்ல பேசிக்கிட்டு இருந்தா, அதை நான் போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரி அந்த போட்டோவை எடுத்து அவங்க அம்மா கிட்டையும் ஜெயா தங்கச்சி காமிச்சுக்கிட்டு இருக்க, ஜெயாவோட அம்மாவும் இதை வெளியே யாருக்கும் காட்டிடாத, இதை உள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இங்க ஸ்னேகாவும் ஜெயாவை பத்தி நிறைய தகவல் கலெக்ட் பண்ண, அதுல இந்த ஜெயா சில சைக்காட்டிஸ்ட் எல்லாம் போய் பார்த்திருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. இப்ப நம்ம ஜெயா எங்க போறதுன்னு தெரியாம அவங்க அம்மாவோட வீட்டுக்கே வர, ஜெயாவை விட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயாவோட தங்கச்சி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. வாக்கா, உன்னதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, நீ இல்லாம யாரும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கன்ற மாதிரி நக்கலா பேச, ஜெயா உள்ள வந்ததும் அவங்க அம்மா சாப்பிடாம எழுந்து போக, அப்பதான் வீட்டுல இருக்க யாருமே தான் எந்த தப்பும் பண்ணலன்றத நம்பாம தான் இருக்காங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஜெயாவோட அண்ணனும், நீ இந்த வீட்டுல இருந்து வெளியே போனாலும் வெளியே போ, இல்ல இங்கதான் இருக்க போறேன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இரு, சோறு இருக்கு கொட்டிக்கோ, நாங்க எங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாத்துக்கோன்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாரு. இப்ப ஜெயாவும் பாத்ரூம்ல வந்து ஷவரை திறந்து விட்டுட்டு குளிச்சுக்கிட்டே பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இப்ப ஜெயாவோட பொண்ணு ராத்திரி தூங்கும் போதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. எப்பவுமே அவங்க அம்மா மடியில தான் தூங்குவாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா எப்பவுமே நம்ம ஜெயா இந்த ஷிங்க்ல பாத்திரம் தொலைக்கிட்டு தன்னோட பொண்ணை எப்பவுமே கை கழுவிட்டு வந்து பாசமா தடவி கொடுப்பாங்க. அம்மா உன் கை ரொம்ப நாத்தம் அடிக்குது, தள்ளி போமான்ற மாதிரி அப்பா அவங்க பொண்ணு சொல்லிருப்பாங்க. ஆனா இப்போ அம்மாவோட வாசம் இல்லாம ஒரு தனிமையில அவங்க பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஜெயாவுடைய எக்ஸ் கணவர் ஜெகதீஷ் இருக்காருல, அவருமே அந்த ஸ்னேகாக்கு கால் பண்ணி 2 பேரும் மீட் பண்ணலாமா, என் மனைவியை எதிர்த்து நான் ஒரு கேஸ் போடணும், உங்க மூலியமா தான் கேஸ் போட போறேன்ற மாதிரி அங்க கேட்க, இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் ஸ்னேகாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்னேகாவும் ஆபீஸ்க்கு வந்து தன்னை பார்க்க சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஜெயாவை காமிக்க, என்னதான் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்கள அவாய்ட் பண்ணாலும் ஜெயாக்கு ஒரு வயசான அப்பா இருப்பாரு. அவரு மட்டும் எப்பவுமே ஜெயாக்கு உறுதுணையா இருப்பாருங்க. அவரால் நடக்க முடியாது, படுக்கையில தான் இருப்பாரு. அப்படி அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம ஜெயா தான் பாத்துப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் அந்த மொய்கிட்டையும் வந்து, இதுக்கு மேல என்னோட வீட்டுல என்னால இருக்க முடியல, எனக்கு வெளியில தனியா தங்கறதுக்கு எதனா இடம் பாக்குறியான்னு கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜெகதீஷ் இருக்கார்ல, ஜெயாவுடைய எக்ஸ் கணவர், அவருக்கும் ஜெயாவோட தங்கச்சி கால் பண்றாங்க. என்ன மாமா எப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட மீட் பண்ணோம், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்க, நாளைக்கு காஃபி ஷாப் வந்துருமா பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவர் போனை வைக்கிறாரு. இப்ப ஜெயாவுமே தான் மேல அபாண்டமா பழி போட்டுக்கிட்டே இருக்கிற, இதுல இருந்து மொத்தமா வெளியே வரணும்னு சொல்லி ஒரு வக்கீல பாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இவங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்கும் போதோ சாட்டர்ஜின்னு சொல்லி ஒரு வக்கீல் வந்து
பேசியிருப்பார்ல அவரோட ஞாபகம் வருதுங்க. அப்படி அந்த சாட்டர்ஜியையும் வந்து இப்ப நம்ம ஜெயா மீட் பண்றாங்க. அவர்கிட்ட நடந்த எல்லா சம்பவத்தை பத்தியும் சொல்றாங்க. இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தப்பான தொழில் பண்றவ, குடும்பத்துக்கு ஆகாதவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம என்னோட பொண்ணை என்கிட்ட சேரவே விட மாட்டாங்க. நீங்க தான் ஒரு கேஸ் போட்டு என் பொண்ணை எனக்கு வாங்கி கொடுக்கணும், நான் நல்லவன்ற மாதிரியும் இந்த சமூகத்தினால சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஜெயாவுடைய எக்ஸ் கணவரும் தன்னோட மனைவி ஒரு விபச்சாரி தான், அவ தப்பான தொழில் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போடணும்ன்ற மாதிரி இங்க அந்த ஸ்னேகா வக்கீல் கிட்டயே வந்து பேசுறாரு. முன்னாடி சீசன்ல என்ன என் மனைவி ரொம்ப அசிங்கமான வார்த்தையில பேசுறான்னு சொல்லி கோர்ட்ல விவாகரத்து வாங்கிட்டா, அதனால என் பேரே கெட்டு போச்சு. இப்ப அதை எல்லாத்தையும் மாத்திரம்னா இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சாகணும்ன்ற மாதிரியே சொல்றாரு. அதுக்கும் அந்த ஸ்னேகா வக்கீல் ஆல்ரெடி ஜெயா மேல ஒரு கோவத்தை தான் இருப்பாங்க, தான் கணவரை வளைச்சு போட்டுட்டான்ட்டு. நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த ஜெயாவை அம்பலப்படுத்துவோன்னு சொல்லியும் ஒன்னு சேர்றாங்க. இப்ப நம்ம ஜெயா புதுசா ஒரு வீட்டுக்கு வர மாதிரியும் அந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக இங்கேயே வந்து தனியா தங்கறதுக்கும் சம்மதிக்கிறாங்க. இங்க ஜெயாவுடைய தங்கச்சி இந்த ஜெகதீஷை பார்க்க வர, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதாவது இந்த போட்டோவை காமிக்க தான் வந்தேன்னு சொல்லி ஜெயாவும் அந்த இறந்து போன வக்கீல் சில்வஸ்டரும் முன்ன டைம்ல தனியா 12 மணிக்கு பேசிருக்கும் போது இவங்க ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை இப்போ இவங்க மாமா கிட்ட காமிக்கிறாங்க. இந்த ஆதாரமே எனக்கு போதுமே, இதை வச்சே நான் நிறைய விஷயத்த ப்ரூஃப் பண்ணுவேன்னு சொல்லி அதையும் இப்போ நம்ம ஜெகதீஷ் வாங்கி வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. ஜெயாவோட அம்மா வீட்லயும் அவங்க அண்ணனும் அண்ணியும் அம்மாவும் எங்க நம்ம பொண்ணு ஜெயாவை காலையில இருந்து காணோம்னு சொல்லி தேடுறாங்க. எப்பவுமே வெளியே சோஃபால தானே படுத்து கிடப்பா, சோஃபால கூட அவ இல்லையேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் தங்கச்சி வந்து ஜெயா காலையிலேயே வெறும் டிராமா கிரியேட் பண்றதுக்கு பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டா, நம்ம போய் அவளை கெஞ்சி கூட்டிட்டு வருவோம்னு நினைச்சிருப்பா, அதான் இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இடக்கு முடக்கா ஏத்தி விட அவ எங்கன்னா போய் தொலையட்டும், குடும்ப கௌரவமாச்சு அப்படியே இருக்கோன்ற மாதிரி இப்ப ஜெயாவோட அண்ணனும் சொல்ல, இப்ப நம்ம ஜெயா புதுசா பார்த்த அந்த வீட்டுக்கு பெட்டி படுக்கையோட வந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கீழேயே கேரம் போர்டு ஆடிக்கிட்டு சில ரவுடி பசங்க இவங்க தாண்டா புதுசா வந்திருக்க ஆன்டின்ற மாதிரி ஜெயாவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க, பட் அதெல்லாம் கண்டுக்காம ஜெயா அவங்களோட வீட்லயும் போய் தங்குறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு மறுபடியும் கேஸ் வருது. இந்த ஸ்னேகா வக்கீல் முன்னாடி நம்ம ஜெயா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு டீடைல் எடுத்திருப்பாங்கல்ல, அப்படி ஒரு சைக்காட்ரிஸ்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்ககிட்ட ஜெயா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உண்மையா இல்லையான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்ல, அப்ப ஜெயா பைத்தியம் தானேன்ற மாதிரி கேட்க அவங்க இல்லன்னு சொல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க பேஷண்ட் தான், அப்ப அவங்க பைத்தியம் தான், நீங்க எஸ் இல்ல நோ ரெண்டுத்துல ஒண்ணுதான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதுல அந்த சைக்காட்ரிஸ்டும் வழி இல்லாம ஆமா பைத்தியம் தானு ஒத்துக்க, இப்ப அங்க நீதிபதி கிட்டையும் இந்த ஜெயா தன்னோட கணவர் தன்னை அசிங்கமா பேசுறாரு திட்டுறாருன்ற சீனை கிரியேட் பண்ணி அந்த கேஸ்ல ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ மேல்முறையீடு பண்ணி தான் இன்னொரு கேஸ போட்டிருக்கோம், இது மூலமா ஜெயா தனக்கு மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறத மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிரூபிக்க இப்ப ஜெயாவும் அங்க ஸ்ரம்பிச்சு போறாங்க. ஜெயா தரப்பு வக்கீல் அந்த சாட்டர்ஜியும் எதுவும் சொல்ல முடியாம உட்கார இப்ப அந்த ரெசார்ட்டுடைய மேனேஜரை கூப்பிடுறாங்க. அன்னைக்கு ரெசார்ட்ல என்ன நடந்ததுன்னு கேட்க போலீஸ் கிட்ட சொன்னதை இவர் திரும்பி சொல்றாரு. ராத்திரி ஒரு 3:30 மணிக்கு ஜெயா அதிகமா சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லி ரூமுக்கு வந்து பார்க்கும் போதோ ஜெயாவோட மடியில தான் அந்த ஜெகதீஷ் இறந்து கடந்தாரு, அவருக்கு நெஞ்சுவலி தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல, இதை வச்சோம் இப்ப இந்த ஸ்னேகா வக்கீல் இந்த ஜெயா அவங்களுக்கு பிடிச்ச பைத்தியத்தினால ஆண்கள் மீது வெறி ஊறி என்னோட கணவர் ஜெகதீஷ என்னோட வழக்கிலேயே வாதாட வச்சு அவரை மயக்கி இருக்காங்க, அப்படி அவங்க கத்துக்கிட்ட தப்பான தொழில என் கணவர் மேல செலுத்தி அவரை கட்டாயப்படுத்தி ஒன்னா இருக்கவும் சொல்லிருக்காங்க, அதுக்குள்ள என் கணவருக்கு நெஞ்சுவலி வந்து போய் சேர்ந்துட்டாரு, இப்படி ஒரு கேவலமான பொண்ணு ஜெயாவை வெளியே விடக்கூடாது, இவங்களை தூக்கி உள்ள வைக்கணும்ன்ற மாதிரி அடுக்கடுக்கா சொல்ல இது நம்ம ஜெயாக்கு அழுகை தாங்க வருது. பட் இருந்தும் தகுந்த ஆதாரம் தேவைன்ற மாதிரி அங்க நீதிபதி சொல்ல அடுத்த ஹியரிங்ல ஆதாரத்தோட வரேன்னு சொல்லியும் ஸ்னேகா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஸ்னேகா கிட்டையும் இந்த ஜெகதீஷ் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்க, அந்த போட்டோவை காலையிலேயே கொடுத்திருந்தா நீதிபதி கிட்ட காமிச்சிருப்பான்ல, இப்ப கொடுக்குறீங்களேன்ற மாதிரியும் கோச்சிக்க இப்ப நம்ம ஜெயா தனியா வீடு எடுத்து இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீட்லயும் ராத்திரியில அந்த வீட்டுக்கு கீழே இந்த ரவுடி பசங்க எல்லாம் உட்காந்து கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டும் இருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவோட கணவர் ஜெகதீஷும் ராத்திரியானா குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அவரோட பொண்ணு ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் கண்டுக்காம டெய்லி குடிச்சுக்கிட்டே இருக்க மறுபடியும் நம்ம ஜெயாவோட பொண்ணுக்கு அவங்க அம்மாவோட அருமை புரியுது. அதே வேளையில வீட்டுல உட்காந்து குடிக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லுவேன்ற மாதிரி ஜெகதீஷோடைய அம்மாவும் வந்து சண்டை போட, அப்ப அவரு வழக்கமா பேசுற கெட்ட வார்த்தைய அம்மா கிட்டையும் பேசிடுறாரு. அப்ப பதிலுக்கு அவங்க அம்மாவும் நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்ல, நீ பேசுறதெல்லாம் பொறுத்து போக, நான் உன் அம்மா மரியாதையோட பேசுன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஜெகதீஷுக்கும் சின்னதா ஒரு விஷயம் பிளாஷ் ஆகுது. நம்ம பொண்டாட்டி இப்படிதானே நிறைய வார்த்தைகள் பேசும்போதும் அட்ஜஸ்ட் பண்ணி போனான்ற மாதிரி. இப்ப ஜெயாவுடைய வீட்லயும் ராத்திரியில வந்து யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களும் கதவை திறந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல. அப்ப கீழே அந்த பொறுக்கி பசங்க எல்லாம் நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம ஜெயாவை அசிங்கமா பேசுற மாதிரியும் அவங்களுக்கு தோணுது. இப்ப ஜெயாவும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆனா இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு கேஸ் வர ஜெயாவுடைய அண்ணனை இந்த வக்கீல் ஸ்னேகா கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க.
போன சீசன்ல ஜெயாவுடைய அண்ணன் நம்ம ஜெயாவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. அது ஒரு கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால அங்க இருந்து பயந்து ஜெயா ஓடி வந்திருப்பாங்க. அந்த கதையெல்லாம் இப்போ அங்க கோர்ட்ல வந்து சொல்ல, அப்போ ஓடி வரப்போ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை பார்த்துதான் என் தங்கச்சி ஓடி வரான்னு நினைச்சேன், ஆனா அவளுக்கு மென்டலா தான் இருக்கும் போல, அதனால தான் ஓடி வந்திருக்கான்ற மாதிரி அண்ணன் அவரோட வாயாலேயே அங்க கோர்ட்ல ஒத்துக்க, அவரோட மனைவி அண்ணியும் வந்து ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஜெயாவையும் கூண்டுல ஏத்தி அந்த சில்வஸ்டரோட இவங்க ராத்திரி பேசிட்டு இருந்த போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவெல்லாம் நீதிபதி கிட்ட காமிக்க இந்த போதிய ஆதாரம் போதுமான்ற மாதிரியும் இப்ப ஜட்ஜி முன்னாடி கேக்குறாங்க. ஜட்ஜுமே ஆதாரம் போதுன்ற மாதிரியும் அங்க ஏதோ எழுத கட்டாச்சுனா இப்ப நம்ம ஜெயா யாருக்கோ அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தன்னோட வீட்டுல ஒரு சின்ன விழா மாதிரி வச்சிருக்காங்க. அந்த விழாக்கும் அங்க இந்த வக்கீல் ஸ்னேகா வர மாதிரி காமிக்க அத ஜெயா அதிர்ச்சியோட பார்க்க, அப்படி ஜெயா யாருக்காங்க அஞ்சலி செலுத்துறாங்கன்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா போய் பார்த்துடலாம். அன்னைக்கு அதே கோர்ட்ல ஜட்ஜி எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம வக்கீலான சாட்டர்ஜி எழுந்திருப்பாரு. அப்படி ஜெயா கிட்டையும் வந்து உங்களுக்கு எத்தனை வயசு? 38. உங்க குழந்தை எங்க படிக்கிறா? ஓ 7வது படிக்கிறாளா? நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? ஓ போஸ்ட் ஆபீஸ் ரோடுக்கு பக்கத்துல ஒர்க் பண்றீங்களா? அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தாய், ஒரு ஒர்க்கிங் லேடி இந்த சமூகத்துல எல்லா ஆண்களோடையும் பழகிதான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி ஒரு ஆணோட ராத்திரி பேசுறா பழகுறா அப்படின்றதுனாலயே ஒரு பொண்ணு இப்படிதான் அப்படின்றத ஜட்ஜ் பண்றது என்ன வகையில கரெக்டான விஷயம்? ஏன் ஒரு பொண்ணுன்னா ஆணோட பகல்ல தான் பேசணுமா? பகல்ல ஒரு ரூம்லயோ இல்ல ஆபீஸ்லயோ பேசினா அது கரெக்ட், ராத்திரி ஒரு ரூம்ல பேசினா தப்பா? என்ன இது? அதுக்கு ஒரு பொண்ணை இப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கா கொஸ்டின் கேட்கிறாரு. அடுத்த ஹியரிங்ல வரப்போ என்னுடைய கட்சிக்காரங்க நிரபராதின்னு சொல்லி அவங்க மேல பொய்யாதான் நிறைய விஷயங்களை கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு நிறைய ஆதாரத்தை கொண்டு வரேன்ற மாதிரியும் இப்ப அந்த சாட்டர்ஜி பேசி முடிக்கிறாரு. இப்ப சாட்டர்ஜியும் வெளியே டீ கடையில வந்து ஜெயா கிட்ட என்னோட பொண்ணுக்கும் உன் வயசு தான், ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ இறந்துட்டா, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். போன சீசன்ல நம்ம ஜெயா தான் கணவர் கிட்ட ரோட்ல திட்டு வாங்கினாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது எந்த ரோடுன்ற மாதிரி இப்ப அந்த வக்கீல் கேக்குறாரு. உங்களும் ஓல்டு மார்க்கெட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்ல இப்ப அதையும் நோட் பண்ணிக்கிட்டு இந்த வக்கீல் எதையோ தேட அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஜெயாவுடைய அப்பாவுக்கும் உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும். அவரையும் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இங்க நம்ம ஜெயா அவங்களோட பொண்ணை பாக்குறதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வர தான் பொண்ணு சரியா சாப்பிடுறது இல்லைன்றத மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்களே லஞ்சு கட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா பொண்ணை மட்டும் நேர்ல பார்க்க முடியாதுங்க. இப்ப அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அம்மா அதுல ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதிருப்பாங்க. அதுல உன்னை ரொம்ப மிஸ் பண்றன்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பொண்ணுமே கதறி அழுவாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் ராத்திரியில குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெகதீஷ் தான் சின்ன வயசுல இருக்கும் போதோ தன்னுடைய அப்பா அவங்க அம்மாவை அடிச்சு அடிச்சு துன்புறுத்துறதையும் அப்போ இந்த ஜெகதீஷ் தான் அவங்க அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அப்பாவை அடிக்காதன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதை பார்க்கும் போதோ தன்னோட மனைவி தன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்ற மாதிரி அப்பதாங்க அவருக்கும் புரியுது. இங்க இந்த சாட்டர்ஜியும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட வந்து அன்னைக்கு ஓல்டு மார்க்கெட் பக்கத்துல ஒரு கார்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி கேக்குறாரு. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே இப்போ இந்த ஊருக்காலாம் போடுற ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான கால் வருது. ஆமாங்க, ஜெயாவோட அப்பா தவறிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவை நேத்திக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. ஆனா ஜெயா கிட்ட தவறினதுக்கு அப்புறம் தான் இந்த தகவலையே சொல்லியிருப்பாங்க. ஜெயாவும் கண் கலங்கி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வர, நேத்தே அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கல, எதுக்கு என்கிட்ட சொல்லல? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவ ஆயிட்ட, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கதறி அழுகுறாங்க. அப்பதான் ஜெயாவுடைய குடும்பத்துல இருக்கிற ஜெயாவோட அண்ணன் தங்கச்சிலாம் நம்ம ஓவரா தான் ஜெயாவை கஷ்டப்படுத்திட்டோன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஜெயாவும் அவங்க அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு தான் அண்ணன் கிட்டையும் அங்க கதறி அழுதுட்டு இருக்க. அப்பதான் ஜெயாவோட அண்ணனும் வந்து இதுக்கப்புறம் தங்கச்சி என் வீட்டுக்கே வந்துரு, நம்மளா ஒன்னா இருக்கலாம்னு அண்ணன் சொல்றாரு. எப்போ நான் தப்பானவர் சொல்லி சந்தேகப்பட்டு என்ன வீட்டுல இருந்து வெளியே அனுப்புனீங்களோ அப்பவே உங்க உறவு முடிஞ்சு போயிருச்சு, நான் தனியாவே இருந்துக்கிறேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபிள்னு சொல்லி நான் ஒரு அஞ்சலி செலுத்துற விழா வைப்பேன், அந்த விழா காட்சி முடிஞ்சா வாங்கன்னு சொல்லியும் ஜெயா அங்க இருந்து கிளம்புவாங்க. இப்ப நேரா இந்த வக்கீல் கிட்ட வந்துதான் ஜெயா கதறி அழுவாங்க. வக்கீல தான் அப்பா மாதிரி தானே ஜெயா பாப்பாங்க. தன்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னு வக்கீல் கிட்ட சொல்ல வக்கீலுமே ஜெயாவை கட்டி அணைச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அதனாலதான் ஜெயா இப்போ அந்த அஞ்சலி கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த அஞ்சலி கூட்டத்துக்கு வர அதே இடத்துக்கு இந்த வக்கீல் ஸ்னேகாவும் வந்திருப்பாங்க. அங்க எல்லாரும் முன்னாடியும் ஜெயாவை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. என்னோட ஹஸ்பண்டுடைய கடைசி நொடிய பார்த்த உன்னால உங்க அப்பாவோட கடைசி நொடிய பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்ல, அக்கம் பக்கத்துல இருக்க ஆன்டிஸும் யாரு நீ, எதுக்கு ஓவரா வந்து இங்க பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஸ்னேகாவை திட்ட, ஓ என்ன உங்களுக்கு தெரியாதுல, முதல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்த ஜெயாவை பத்தியே உங்களுக்கு தெரியாது, இவ சாதாரண ஆள் இல்ல, என் புருஷனை வளைச்சு போட்டு அவன் கூட ராத்திரி ரூம் போட்டு அதுல என் புருஷனுக்கு நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட்டான், இவ கணவரை விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டா, இப்போ குடும்பத்தாலேயே ஒதுக்கப்பட்டு தான் இங்க வந்திருக்கான்ற மாதிரி எல்லா உண்மையும்
அந்த நெய்பர்ஸ் கிட்டையும் அந்த ஸ்னேகா உடைக்கிறாங்க. பதிலுக்கு ஜெயாவுமே கையெடுத்து நம்ம ஸ்னேகாவை கும்பிட்டு, நான் இந்த எந்த தப்பும் பண்ணல, அபாண்டமா பழி போடாதீங்க, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்கலாம், எங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கேன், இப்பவாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்ல ஸ்னேகாவும் மேல கீழே பார்த்துட்டு, கோர்ட்டுக்கு வருவல அப்ப உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தையையும் சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவோட பொண்ணுமே அங்க தலைவாரிக்கிட்டு இருக்க அவங்க பாட்டி தான் வாரி விடுறாங்க. ஆனா கடுமையா முடி சிக்கல் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு வார அப்பதான் அவங்க அம்மா அசால்ட்டா வாரி இவங்களை பாசமா பாத்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு மேலேயும் அம்மாவை பிரிஞ்சிருக்க முடியலன்ற மாதிரியும் கதறி அழுகுறாங்க. இப்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு கேஸ் வருதுங்க. அப்ப ஜெயா அவங்க புகுந்த வீட்டுல இருக்கும் போதோ அங்க ஒரு வேலைக்காரி இருந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சோம் இப்ப இந்த சாட்டர்ஜி விசாரிக்கிறாங்க. ஜெயாவோட புகுந்த வீட்டுல இருக்கிற அவங்க கணவர் அவங்க மாமியார்லாம் ஜெயா வேலையே பார்க்கலன்னு சொல்றாங்க. கடைசியா ஜெயாவுடைய மாமனார் இறந்துட்டாருன்னு சொல்லி தவசம் வச்சாங்க. அப்போ 5 நாளைக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க. அந்த 5 நாளும் வேலை பார்த்தது யாருன்னு கேட்க 5 நாளும் தூங்காம ராப்பகலா கண்முடிச்சு வேலை பார்த்தது ஜெயா தான் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்றாங்க. இப்ப அவங்க மாமியாரும் கூப்பிட்டு வச்சு இது உண்மையானு கேட்க மாமியாராலையும் அது மறுக்க முடியல. ஆமா அவ சொல்றது உண்மைதான்ற மாதிரியும் அங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப அவ புகுந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான்ற மாதிரியும் இப்ப கோர்ட்ல நிரூபிக்க செய்யற ஒரு ஹவுஸ் வைஃபை பார்த்து அவங்க கணவர் என்ன வார்த்தையில எல்லாம் சொன்னாரு தெரியுமா, அசிங்கமான வார்த்தையில சொன்னாரு, தன்னோட மனைவிய தொழில் பண்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு. இதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க கணவருடைய நண்பர்களையே இந்த குண்டுக்கு கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. இவங்க வீட்டுடைய கிரக பிரவேசம் நடந்திருக்கும். அதுக்கு அவங்க கணவருடைய நண்பர்கள் எல்லாம் கலந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஜெயா டீ சரியா போட்டு கொடுக்கலன்னு சொல்லி அங்க நண்பர்கள் முன்னாடியே ஜெயாவோட கணவர் நம்ம ஜெயாவை ரொம்ப அசிங்கமா திட்டிருப்பாரு. இதுதான் போன சீசனோட ஓப்பனிங் சீனுங்க. அதையும் அந்த இடத்துல சொல்லி அப்படி கணவரோட நண்பர்களே அங்க சொல்றதை வச்சு எவ்வளவு அசிங்கமா பேசினதுக்கு அப்புறம் எப்படி ஒரு பொண்ணால அந்த புகுந்த வீட்டுல இருக்க முடியும். அதனாலதான் அவங்க டைவர்ஸ் வாங்கி வெளியே வந்திருக்காங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை இன்னமும் கேவலப்படுத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் ஜெயாவோட அண்ணன் கிட்டையும் விசாரிக்க, என்னோட தங்கச்சி சைக்காட்டிஸ்ட் கிட்ட போனது உண்மைதான். ஆனா அவ இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கேட்டு நொந்து போய் தான் போயிருக்கா. ஆனா அதை அவங்க கணவர் வேற மாதிரி கட்டமைச்சிட்டாருன்ற மாதிரி உண்மையை உடைக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயாவுடைய அண்ணி வந்து ஜெயா அவரோட பொண்ணை தலையில அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு இன்னமும் ஜெயா கூட பேசாம இருக்கா. ஆனா உண்மையில அவங்க கணவர் அன்னைக்கு வந்து ரொம்ப பச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினாரு. அப்ப அவங்க கணவர் மேலதான் அந்த லைட்டை தூக்கி போட போனா குறுக்க அவங்க பொண்ணு வந்து நின்னுட்டான்ற மாதிரி அந்த கோர்ட்ல அவங்க அண்ணியும் சொல்ல இதெல்லாம் கோர்ட்ல இருக்கிற ஜெயாவோட பொண்ணுமே கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தான் அம்மா எவ்வளவு நல்லவங்கன்ற மாதிரியும் தெரியுது. சரி பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போலன்ற மாதிரி வக்கீல் கேட்க ஜெயா போக கூடாதுன்னு சொல்லி அவங்க கணவர் வீட்டுல கட்டி வச்சுட்டாரு. அவங்க கையெல்லாம் கட்டி இருந்தது அப்படின்ற மாதிரியும் ஜெயாவோட அண்ணி சொல்ல இதை நான் அடுத்த நாள் ஜெயாவோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தேன். இதை போன வாட்டி கூட ஜெயா கோர்ட்ல சொல்லாம தான் இருந்தாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதையும் இப்ப கோர்ட்ல நிரூபிக்க இப்ப இதை அடுக்கடுக்கா கேட்ட உடனே ஜட்ஜுமே ஒரு பிரேக் விடுறாரு. அப்ப நம்ம ஜெயாவும் வக்கீலோட வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்க அப்பதான் அவங்க அண்ணனும் திருந்தி நடந்த எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்க அப்ப நம்ம ஜெயாவுடைய பொண்ணு தான் பாட்டி கிட்ட இருந்து ஜெயாவை சோகமா பார்க்க ஜெயா தான் பொண்ணை பார்த்த உடனே அங்க அவங்க பொண்ணு ஓடி வந்து ஜெயாவை கட்டி அணைச்சிக்கிறாங்க. தான் அம்மா கிட்டையும் அப்பாவும் ஆயாவும் என்ன ஏதோ சொல்லி மைண்ட மாத்திட்டாங்கம்மா, அதனாலதான் உன் கூட பேசாம இருந்தேன், இதுக்கப்புறம் நீதாமா என் உலகம்னு சொல்லியும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அண்ட் அட்லாஸ்ட் இப்ப ஜெயாவோட கணவரையும் குண்டல ஏத்துறாங்க. அவர்கிட்டயும் இப்ப சாட்டர்ஜி வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ போட்டு காமிக்கிறாங்க. இவர் டிராபிக்ல இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல எவனோ காரை இடிச்சதுக்கு ஜெயாவை போட்டு பச்சை பச்சையா திட்டிருப்பாரு. அது வாய்ஸ் ரெக்கார்டரோட யாரோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க போல. அதையும் அங்க ஜட்ஜு முன்னாடி போட்டு காமிக்க இப்படி மனைவிய தொழில் பண்றவ இது அதுன்னு சொல்லி யாருன்னா திட்டுவாங்களா? இப்ப இதை சொல்லியே யாருன்னா கேஸ் போடுவாங்களா? இதை போட்டவர் தான் இந்த ஜெகதீஷ். இவரை தூக்கி நீங்க உள்ள போடணும்ன்ற மாதிரியும் அதனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க இப்ப ஜெகதீஷுமே தலை குனிஞ்சு தான் பண்ணது தப்புதான்ற மாதிரியும் அங்க ஒத்துக்கிறாரு. இப்ப ஜெகதீஷ் தரப்புல இருக்கிற ஸ்னேகா வக்கீலுமே எதுவும் பேச முடியாம முடிக்க அட்லாஸ்ட் இப்ப ஜெயா மேல அபாண்டமா ஒரு பழி இருக்குல்ல, அந்த வக்கீல் சில்வஸ்டர் ஓட இவங்க ஏதோ ஒரு தொடர்புல இருந்தாங்கன்ட்டு அதை பத்தியும் கேக்குறாங்க. அப்பதான் ஜெயாவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. இந்த வக்கீல் சில்வஸ்டர் தான் ஜெயாக்கு தைரியத்தை கொடுத்திருப்பாரு. உன் மனசுல எது பட்டாலும் தைரியமா வெளியே சொல்லணும், அப்பதான் உன் தரப்பு நியாயம் புரியும்னு சொல்லிருப்பாரு. அப்படி அதையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் வக்கீல் சில்வஸ்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அவங்க மனைவி ஸ்னேகாவுக்கு கோவம் வர ரிலேஷன்ஷிப்னு சொன்ன உடனே அது ஒரு ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்படி நாங்க ஒரு எல்லையோடு தான் பழகணும். அவரு என்னோட ஒரு வெல்விஷரா என் கணவர் கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு அன்பையும் என் தங்கச்சி கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு அன்பையும் அவர் எனக்கு கொடுத்தாரு. அப்படி ஒரு நல்ல நண்பரானா எனக்கு அவர் இருந்தாரு.
சொன்னாரு. அந்த ராத்திரி கூட நாங்க இத பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டு, எனக்கு பாட்டு பாடணும்னா ஆசை, நான் மியூசிக் கிளாஸ்லாம் போயிருக்கேன், என்னோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் கிட்டார் வாசிச்சாரு, நான் பாட்டு பாடினேன். இதுதான் அன்னைக்கு ராத்திரி நடந்தது. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என்கிட்ட அவரோட கார் சாவியை கொடுத்து காப்பாத்த சொன்னாரு. ஆனா என் புருஷனால கார் ஓட்ட கத்துக்க முடியாமே போயிடுச்சு. என் புருஷன் கிட்ட எத்தனையோ வாட்டி கல்யாணம் ஆன சமயத்துல கேட்டிருக்கேன், கார் ஓட்ட சொல்லி கொடுக்க சொல்லி. பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு கார் ஓட்டணும், நீ எதுக்கு பைக் ஓட்டணும், வீட்லயே இருன்னு என்ன சொன்னாரு. அதனால இப்ப ஆபத்தான நிலைமையில கூட சில்வஸ்டரை காப்பாற்ற முடியாம போச்சு. இதனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாருன்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. அபாண்டமா இந்த பொண்ணு மேல பழி போட்டுட்டுமேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணி இப்படி ஒரு கேவலமான கேஸ் போட்ட நம்ம ஜெகதீசனையும் தூக்கி உள்ள போட, இப்போ ஸ்னேகாவும் அவங்க குற்றத்தை உணர்றாங்க. தேவையில்லாம நம்ம கணவரை சந்தேகப்பட்டு நம்ம அதிக பிரசங்கித்தனமான சந்தேகத்தை வச்சே எவ்வளவு மோசமா இருந்துடுமேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அட்லாஸ்ட் இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கோட்டை விட்டு கம்பீரமா வெளியே போற மாதிரியும் தான் பொண்ணை வந்து பார்த்துட்டு, நீ என் கூட இருக்கிறத விட அப்பா கூடயும் ஆயா கூடயுமே இரு, நான் நல்லா செட்டில் ஆயிட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டும் கிளம்புறாங்க. அப்படி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்க இப்ப நம்ம ஜெயா ரொம்ப நல்லாவே கார் ஓட்டுறாங்க. அப்படி அவங்க சொந்தமா உழைச்சி அவங்களுக்குன்னே ஒரு காரை வாங்கி அந்த கார்ல வந்து தன்னோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாமாவே நான் உனக்கு இருப்பேன்னு சொல்லியும் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போக, இப்ப ஜெயா மேல இருக்கிற அந்த கெட்ட பேரும் அழியுது. ஜெயா மாதிரி ஒரு பொண்ணு வெளியே வந்து எதையுமே சாதிக்க முடியும்ன்ற மாதிரி இந்த சமூகத்திலேயே அவங்க நிரூபிச்சு காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த அக்கம் பக்கத்துல பேசுறவங்க, ஒரு பொண்ணை தப்பா பேசுறவங்க எப்பவுமே தப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டோ அதுக்கெல்லாம் உடஞ்சு போய் உக்காந்துக்கிட்டோ இருந்தா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க, சாதிச்சு காட்டுங்க. உங்க மேல எவன்லாம் தப்பு தப்பா எதையனா சொன்னானோ, ஏன் அது உங்க குடும்பத்துல இருக்கிற யாருனா ஒருத்தரா இருந்தா கூட நீங்க சக்சஸ் ஆகி நீங்க சாதிச்சு காட்டும் போது அது எல்லாம் மாறிடும்ன்ற மாதிரி இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நாளாவே இந்த சீரீஸோடைய சீசன் 2 போட சொல்லி கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.